மீண்டும் ஒரு விசை இந்த இணையத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாகிறேன். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அதிலும் குறிப்பாக நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம், எப்படி அது ஞான நூல் வரிசையிலே இடம்பெற்றது, அதனுடைய தன்மை எத்தகையது, அது எவ்விதமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு விசுவாசிக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பல்வேறு கோணங்களை குறித்து நாம் பார்த்தோம். எப்படி ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் கர்த்தருக்கு பயப்படும்படியாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு வழியிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலை, தான் கையாளக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட நிலைமையிலே உறவுகளை பேண வேண்டும் என்ற நிலைமையிலும், குறிப்பாக நண்பர்களை குறித்தும், தங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்தும், எப்படியாக கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் என்ற உறவு நிலைகளிலே எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அதோடு கூட நம்முடைய ஒ அ ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் கூட நாம் இந்த இடத்திலே நாம் பேசி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் தேவன் உதவி செய்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய தினத்திலும் கூட இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய புதிய ஏற்பாட்டினுடைய ஆளுகைகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது இந்த நீதிமொழிகளினுடைய அ சத்தியங்கள் அல்லது நீதிமொழிகளுடைய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே எந்தெந்த இடங்களிலே அ மேற்கோள்களாக அது காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அம் அந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களிலே யாரெல்லாம் யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்திலும், யூதர்களுடைய அந்த பழக்கவழக்கங்களிலும் மிகுதியாக ஊறிப் போயிருந்தார்களோ, அல்லது அதை தங்களுடைய வாழ்நாட்களிலே கடைபிடித்துக் கொண்டிருந்தார்களோ, அவர்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து மேற்கோள்களை காட்டியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் இந்த நீதிமொழிகள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் நீதிமொழிகளினுடைய பரவல் புதிய ஏற்பாட்டிலே நாம் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது மத்தேயு 7:24 சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்பவன் என்று கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த ஞானத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இப்படி மறைமுகமாக அநேக இடங்களிலே நாம் இதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், லூக்கா 16:10 லூக்கா 16:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா 16:10 சொல்லப்பட்டது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால், யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? நீங்கள் நீதிமொழிகளிலே வரும்பொழுது இதற்கான அந்த ஒரு அடிப்படை சாராம்சமாக நீதிமொழிகள் 11:1 ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதாவது நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதிலே நாம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் கொஞ்சமாக இருந்தாலும் நாம் அதிலே உண்மையுள்ளவர்களாக நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அந்த அடிப்படை அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி அ அ அ பேச்சினுடைய ஞானத்தை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 4:29 நீங்கள் உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக, கிருபை பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எபேசியரிலே வாசிக்க முடியும். அதைதான் நீதிமொழிகள் 15:1 அ மென்மையான உத்தரவு என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். எப்படி பேச வேண்டும், எத்தகைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தனியாகவே நாம் ஒரு நாளிலே நாம் அதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். இப்படி எப்படிப்பட்ட ஒருவன் ஒரு விசுவாசி என்பவன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதை 1 தெசலோனிக்கேயர் 3:10 நாம் வாசிக்க முடியும். அதே காரியத்தை நீதிமொழிகளிலும் நாம் வாசிக்க முடியும். அவர் நீதிமொழிகளிலே அங்கே சொல்லும் பொழுது, எறும்பை குறித்து சொல்லுகிறார். எப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து, நீங்கள் எறும்பிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதையும் நீதிமொழிகளிலே வாசிக்க முடியும். அதேபோல
அந்த மேம்படுத்தப்படாத, அதாவது பண்படுத்தப்படாத திராட்சை தோட்டத்தை குறித்தும் நான் பார்த்தேன் என்பதை சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளிலே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் நாம் பார்க்க முடியும். இப்படி ஒத்த கருத்துக்களை உடைய பகுதிகள் நீதிமொழிகளிலும் காணப்படுகிறது. மறைமுகமாக புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களிலும் பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில வார்த்தைகள் மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டிலே நீதிமொழிகளினுடைய அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் நாம் அதிகமாக சிந்திக்க இருக்கிறோம். நீங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம் எபிரேயர் 12வது அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், எபிரேயர் 12, 5, 6 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இங்கே சொல்லப்பட்ட அந்த புத்திமதி என்ற வார்த்தை அது நீதிமொழிகளை குறிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட அதே வார்த்தையை இந்த எபிரேய வாக்கியம் எடுத்து பயன்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். அதனுடைய நீதிமொழிகளுடைய காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11, 12 இந்த 2 வசனங்களும் இதற்கு நேரடியாக ஒத்துப்போவதை நாம் பார்க்க முடியும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்ப நேரடியாக இந்த நீதிமொழிகளுடைய பகுதி புத்திமதி என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் இதே பகுதியை மேற்கோளாக சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் ஒரு விசுவாசியை கர்த்தர் சிட்சிக்கிறார். அவர் சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சையை அற்பமாக எண்ணாதே என்பது இங்கே சொல்லப்பட்ட அடிப்படை காரியம். சிட்சை என்பது வேறு, தண்டனை என்பது வேறு. அதற்குண்டான ஒரு விசுவாசி தவறு இழைக்கும் பொழுது அல்லது ஏதேனும் பாவத்தில் விழும் பொழுது அதை சுட்டிக்காட்டவும் அவனை திருத்தவும் ஆண்டவர் சிட்சிக்கிறார். இந்த சிட்சை என்பது ஒரு தகப்பன் தன்னுடைய புத்திரனை சிட்சிப்பது போல, தண்டிப்பது போல ஒரு காரியம். அதை தான் இந்த பகுதியிலே நாம் நேரடியாக நம்மால் இது இரண்டையும் நம்மால் கோரிலேட் செய்ய முடியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை மேற்கோளாக அநேக இடங்களிலே காட்டிய நபர் யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல ஏற்கனவே சொல்லிட்டேன். யூத பாரம்பரியத்திலே ஊறிப்போன ஒரு நபர் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே அநேக காரியங்களை குறித்து அவர் அவருடைய நிருபத்திலே வெளிக்காட்டியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனா? பவுல் அப்போஸ்தலர் இல்லை. சரி, புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நீதிமொழிகள். வெரி குட் பிரதர். யாக்கோபு, அதாவது யாக்கோபினுடைய புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நீதிமொழிகள் என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, இரண்டுக்கும் அடிப்படையிலே இருக்கக்கூடிய காரியம் எதுவும் ஒத்து போகாது, வித்தியாசமான காரியங்கள். ஆனால் நீதிமொழிகளிலே கையாளப்பட்ட அதே இலக்கண நடை அதே விதமாக இந்த யாக்கோபிலையும் நாம் பார்க்க முடியும். அதனால்தான் அதை புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவர் நீதிமொழிகளிலிருந்து இருந்து அதிகமான மேற்கோள்களை காண்பிப்பது இல்லை. இன்னும் ஒரு நபர் இருக்கிறார். யோசிங்க, ரொம்ப முக்கியமான ஒருத்தர். சேவல் கூவுவதற்கு முன்னே 2 முறை 3 முறை ஆண்டவரை மறுதலித்த அப்போஸ்தலர்களில் பிரதானமானவராக கருதப்படக்கூடிய பேதுரு. பேதுரு தான் இந்த நீதிமொழிகள்ல அநேக மேற்கோள்களை தன்னுடைய 2 நிருபங்களிலும் அவர் காண்பிக்கிறார். ரொம்ப அருமையா இருக்கும் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள். 1 பேதுரு 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 4:8 வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும்.
இதை நீங்க நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 10, 12 அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அதே வார்த்தை. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். இது ஒரு புதிய ஏற்பாட்டிலே இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடினார். அதுதான். யாரும் நம்மை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? கிழக்குக்கும், மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரமாக அதை விலக்கி விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்திலே அவைகளை எல்லாம் போட்டு விட்டார். அப்போ ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். நம்மை பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நம்முடைய பாவங்களை எல்லாம் மூடிவிட்டது. அது நீதிமொழிகளிலே சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எடுத்து பயன்படுத்துகிறார். அதுதான் அங்கே வாசிக்கிறோம். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். ஏன் அன்புள்ளவர்களா இருக்கணும்? அதனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும். அநேக நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் அடுத்தவர்கள் என்ன செய்யணும்? அ மறந்துறணும், மூடி மறைச்சிறணும். அவர்கள் நம் மீது அன்பா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா, நாம் அடுத்தவர்களுடைய காரியத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது, நமக்கு முதலாவதாக ஞாபகத்துக்கு வருவது அவர்கள் செய்த தவறுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். இல்லைங்களா? ஆனால் நீங்கள் அவர்கள் மீது அன்பு காட்டும் பொழுது, அன்பாய் இருக்கும் பொழுது, அந்த பாவங்களை எல்லாம் அந்த அன்பு என்ன செய்கிறது என்றால், மூடி விடுகிறது. மன்னித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ, அதை போன்ற ஒரு பக்குவம் நீங்கள் அன்பா இருக்கும் பொழுது அது வரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே சொல்லுகிறார், "அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்." அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கக்கூடிய தேவன். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அவர் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார். ஆனால் நீங்கள் பெருமையோடு இருப்பீர்கள் என்றால், அதற்கு தேவன் எதிரானவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். விழுந்து போன தூதன், சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய லூசிபர், அவன் தன்னுடைய பெருமையினாலே விழுந்து போனான். நீங்கள் நேபுகாத் நேச்சருடைய வீழ்ச்சியை பார்த்தாலும், அவனும் தன்னுடைய பெருமையினாலே விழுந்து போனான். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஏரோதை பார்க்கும் பொழுதும், அவனும் தன்னுடைய பெருமையினாலே விழுந்து போனான். நீங்கள் தானியேலுடைய அந்த வரலாற்றை நீங்க பார்த்தாலும் சரி, அல்லது அவனுடைய காலத்திலே நடந்த காரியங்களை பார்த்தாலும் சரி, எல்லாமே யாரெல்லாம் பெருமையோடு இருந்திருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அவர்களுக்கு எதிர்த்து நின்றிருக்கிறார். அவர்களுக்கு தாழ்மையை அவர் போதித்திருக்கிறார். அவர்கள் மூலமாக நமக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அவர் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பது மிக தெளிவாக நமக்கு வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் என்றால், ஆண்டவர் சொன்ன அந்த உவமை. ஆயக்காரனும் அந்த பரிசேயனும் சென்று அங்கே தேவாலயத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது, அங்கே பரிசேயன் அந்த ஆயக்காரனை சுட்டிக்காட்டி, "இவனைப் போல் நான் அல்ல. நான் இதெல்லாம் செய்றேன்" அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த அ சுய நீதியை, தன்னுடைய பெருமைகளை எல்லாம் அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். "நான் இவன் மாரி இல்ல" அப்படின்னு. ஆனா அவன் தன்னுடைய கண்களை வானத்துக்கும் ஏறெடுத்து அந்த நோக்குவதற்கு தைரியம் இல்லாமல், அது கூட முடியாமல், அவன் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, "தேவனே என்மேல் கிருபையாயிரும்" என்று அவன் எடுக்கக்கூடிய அந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்போ தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். "அவன் அல்ல, இவனே நீதிமான்" என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே அறிக்கை செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் தாழ்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் பெருமையுள்ளவர்களாக, நம்மை குறித்து நாம் பெருமையாக நினைப்போம் என்றால், நிச்சயமாக தேவன் ஒரு சூழ்நிலை உண்டாக்கி, அந்த பெருமையை நம்மிடத்திலிருந்து அகற்றுவார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த தாழ்மையை நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவார். ஏனென்றால்,
அவரே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நமக்கு முன்மாதிரியாக வைத்தார். அவர் அந்த சீஷனுடைய கால்களை கழுவி, எவன் ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்புகிறானோ, அவன் எல்லோரிலும் சிறியவனாய் இருக்க வேண்டும் என்பதை ஒரு பெரிய ஒரு உண்மையை, ஒரு சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் செயலின் மூலமாக அதை செய்து காண்பித்தார். அப்ப இதே காரியத்தை நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 3:34 அங்கே பார்க்கிறோம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 3:34. சரி, இந்த வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. இன்னொரு பகுதியிலும் இதே வார்த்தை கையாளப்பட்டிருக்கிறது. எதுன்னு ஞாபகம் இருக்குங்களா? நீதிமொழிகள், பேதுரு இன்னொரு புஸ்தகத்திலேயும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு. யாக்கோபினுடைய நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த சத்தியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இது எங்க சொல்லி இருக்கிறது? இங்க நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாக்கோபு 4:6 அதே காரியத்தை வலியுறுத்துகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 18வது வசனம். 4:18 வாசிக்கிறோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? சரிங்களா? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், இதனுடைய நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம். நீதிமொழிகள் 11:31. இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இப்ப நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே, துன்மார்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இதையே அங்கே பேதுரு வேறு விதமாக அதை சொல்லுகிறார். என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், நம்முடைய ரட்சிப்பு இது வந்து இந்த தேவனுக்குள்ளாக நாம் மீட்டெடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் அல்ல, நம்முடைய நடைமுறை ரட்சிப்பு. அனுதினமும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இவையெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை குறித்து நாம் சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படித்தான் செயல்பட வேண்டும். நமக்கே இது வந்து ஒரு ஒரு அரிதான ஒரு காரியம். எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனால் 100% தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனாக நடக்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா, அது மிகவும் என்ன காரியம்? அரிதான காரியம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படும். அதாவது கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகிறோம். அதற்கேற்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் தருகிறார். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது, ஒரு விசுவாசி மரிக்கும் பொழுது, ஒரு பரிசுத்தவான் மரிக்கும் பொழுது, அவன் 100% கிறிஸ்துவின் சாயலை உடையவனாக இருக்கிறான். இது வந்து ஒரே நாள்ல நிகழ்வது அல்ல. இட்ஸ் a வெரி ப்ராக்ரசிவ் ஒன். அனுதினமும் நாம் என்ன செய்யணும்? மனம் புதிதாகுவதனாலே நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். எதுவரை என்றால், நாம் கிறிஸ்துவின் சாயலை பூரணமாக அடையும் வரை. சரிங்களா? அப்போ அதுவரைக்கும் அவைகள் எல்லாம் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நீங்க துன்மார்க்கரை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அவர்கள் உங்களை விட மேலானவர்களாக இருப்பார்கள். உங்களை விட ஞானவான்களாக இருக்கலாம். உங்களை விட கல்விமானாக இருக்கலாம். உங்களை விட பணத்திலும், அதிகாரத்திலும், அந்தஸ்திலும் பெரியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்யலாம்? மரித்து போயிருக்கலாம். அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எந்த விதமான ஒரு நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர்கள் பார்க்காமலே அ அவர்கள் மரித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நித்தியத்திற்கு என்று பார்க்கும் பொழுது அவர்கள் நரகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் நித்தியத்திலே நாம் தேவனோடு வாழக்கூடிய பரலோகவாசிகளாக நாம் இருக்கிறோம். அப்ப நாம் அந்த இடத்திற்கு நாம் போகும் பொழுது பூரணமாக அவருக்கு பிரியமானவர்களாக, அவருடைய தன்மையை உடையவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டவர்களாக நாம் அங்கே இருப்போம். இல்லைங்களா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் அதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். நாம் எப்படி இருப்போம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவைப் போல இருப்போம் என்பதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்?
அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்போ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்ப நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும், பாவியும் எங்கே நிற்பான்? அப்ப இந்த காரியம் பேதுருவுடைய இந்த நிருபத்திலையும் நீதிமொழிகளை அடிப்படையாகக் கொண்டு நாம் பார்க்க முடியும். நீங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், அந்த காரியத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மோசேயைப் போல சாந்த குணமுள்ளவன் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? ஆனா, அவரே என்ன செய்ய முடியல? அந்த கானானுடைய அந்த தேசத்திலே உட்பிரவேசிக்க முடியல. நீங்க தாவீதுனுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, இன்னும் மோசம். அவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவரே அவருக்கு என்ன செய்கிறார்? ஒரு சர்டிபிகேட் குடுக்கிறார். ஆனா, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, அவன் நாளத்தனையாக தன்னுடைய பாவங்களுக்கு அவன் திருப்பி செலுத்துகிறான். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்போ அவனே ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்படிங்கிற இந்த வார்த்தையை அவர் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து எடுத்தாள்வதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக அம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம். 2:22 நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இங்கே பார்க்கும் பொழுது, அந்த பழமொழி மெய்யான பழமொழி என்பது நீதிமொழிகளினுடைய புஸ்தகத்தை குறிப்பதாக இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நாய் தான் கக்கினதை தின்னவும். நீங்கள் நாயினுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதை குறித்து அது எந்த விதமான அருவருப்பும் இல்லாமல் அது என்ன செய்யும்? திரும்ப எடுத்துக்கொள்ளும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது. அது எங்கே இருந்து வந்ததோ அங்கே திரும்ப செல்லும் பொழுது, அதை குறித்து எந்த விதமான ஒரு அருவருப்போ, எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் அது திரும்பி போய்விடும் என்பதை குறித்து இங்கே பேதுரு சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மனம் திரும்பாதவர்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய அந்த நீதியின் மார்க்கத்தை அறிந்து, அவர்கள் அவருக்காக ஒப்புவிக்கப்பட்டு, அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருவார்கள். ஆனால் என்ன செய்வார்கள்? திரும்ப தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போய்விடுவார்கள். அப்படிங்கிறதை குறித்து அவர் பேதுரு சொல்லும் பொழுது, நீதிமொழிகளை மேற்கோள் காட்டுகிறார். அங்கே நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது 26வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 26:11 அதை நாம் வாசிக்க முடியும். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். அப்படிங்கிற இந்த வார்த்தை நீதிமொழிகளிலிருந்து எடுத்தள்ளப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. மூடன் தன்னுடைய அந்த அறியாமை குறித்து அவன் வெட்கப்படுவதில்லை. அதை குறித்து அவன் என்ன செய்வதில்லை? உணர்வடைவதில்லை. அவன் அதே மூடத்தனத்தை திரும்ப திரும்ப செய்கிறான். இது எப்படி இருக்கிறது என்றால், அந்த நாயானது தான் கக்கினதையே மீண்டும் தின்பது போல இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்வதை பார்க்க முடியும். அப்போ 1 பேதுரு, 2 பேதுரு இந்த காரியத்தில் எல்லாம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகமாக எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் அ ஒரு 2 இடத்திலே இந்த நீதிமொழிகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் சொல்லுகிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். நான் வாசிக்கிறேன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப நாம் என்ன செய்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். எப்படி ஒரு அ அ ஒரு இடத்துல நம்ம ஒரு மூட்டை நெல்லை நாம் விதைக்கும் பொழுது, அது பன்மடங்கு நமக்கு திரும்ப ஒரு விளைச்சலை தருகிறதோ, அதைப்போல நாம் நன்மை செய்தாலும், தீமை செய்தாலும் அதற்கு உண்டான பலனை நாம் என்ன செய்வோம்? அடைந்தே தீருவோம். அப்ப மனுஷன் எதை விதைக்கிறானோ, அதையே அறுப்பான் என்று இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொண்டு வருகிறார். மாம்சத்துக்கென்று நீங்கள் எதை செய்தாலும், மாம்சத்தினால் அதை அழிவை அறுப்பீர்கள். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் இதே வார்த்தையை நீங்கள் நீதிமொழிகள் 22வது அதிகாரம்
8வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நீதிமொழிகள் 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். அப்போ எதை விதைக்கிறோமோ, அதையே நாம் அறுப்போம். அடுத்ததா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனம். அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 12ல இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நடைமுறை சத்தியங்கள். ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையிலே அவனுடைய ஜீவியம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகிறார். இது நடைமுறை சத்தியங்கள். அதை சொல்லும் பொழுது அவர் அந்த நீதிமொழிகளினுடைய அதே வார்த்தையை எடுத்து இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21, 22. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். அப்ப தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்ற சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர் நீதிமொழியினுடைய அதே வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு ஒரு அருகருகே 2 குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த 2 குடும்பத்திலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து விளையாடும் பொழுது எதேர்ச்சையாக அந்த குழந்தைகளிலே ஒரு குழந்தை அந்த வீட்டில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து விடுகிறது. ஜன்னல்ல இருக்கிற அந்த கண்ணாடி உடைஞ்சிருச்சு. இது யார் செய்தா அப்படின்னா, அந்த வீட்டினுடைய குழந்தை அந்த காரியத்தை செய்கிறது. இது 2 பேருக்குமே தெரிந்து விடுகிறது. ஆனால் அந்த அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள். ஒரு குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. இந்த 2 குடும்பங்கள் அருகருகே வசிக்கின்றன. இந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது தவறுதலாக அந்த கண்ணாடியை உடைத்து விடுகிறார்கள். இதை பார்த்த அந்த அவிசுவாசியினுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணி, அந்த குழந்தையினுடைய தாயார், தன்னுடைய குழந்தை இப்படி செய்து விட்டதே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மறைக்கிறதுக்காக, அந்த ஒரு தவறை மறைக்கிறதுக்காக, உங்களுடைய குழந்தை தான் விளையாண்டு இந்த கண்ணாடிய உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு அவங்க எல்லா விதமான ஒரு கெட்ட வார்த்தையும் அவர்கள் அங்கே பேசுகிறார்கள். ஆனால் அந்த விசுவாச குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணி, அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. அவர்களை அன்போடு தங்களுடைய வீட்டிற்கு அழைக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிற்கு அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர்களும் சரி நம்ம போய் அங்க போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள போய் பார்க்குறாங்க. அந்த இடத்திலே அவர்களுக்கு தேநீரும், அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான ஒரு பிஸ்கட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உடனே அவங்களுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, ஒருவேளை உங்க வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்களா? நான் வேணா போயிட்டு வரவா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லங்க, உட்காருங்க. நாம் நமது மகன்களை குறித்து நாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா சொல்றாங்க. உட்காருங்க, உட்கார்ந்து டீ குடிங்க, காஃபி டீ சாப்பிடுங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுக்குறாங்க. அதை பார்த்த அந்த அன்பை பார்த்த அந்த பெண்மணி அந்த இடத்திலே கதறி அழுகிறார்கள். என்னுடைய குடும்பத்திலே எனக்கு நிறைய பிரச்சனைகள். என்னுடைய கணவன் மூலமாக, என்னுடைய அந்த குடும்பத்தார் மூலமாக எனக்கு அநேக பிரச்சனைகள். அதனால தான் நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமா நான் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி நான் அவங்கள திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதற்காக வருத்தப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் இந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்திலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் பிற்காலத்திலே. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். தீமையை தீமையினாலே நாம் வெல்ல முயற்சி செய்யக்கூடாது. நீங்க அந்த சூழ்நிலையை எடுத்தீங்கன்னா, என் பிள்ளை உடைக்கல, உன் பிள்ளை தான் உடைச்சுச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளா என்ன சொல்லிக்கலாம்? திரும்ப சண்டை போட்டுருக்கலாம். வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மற்ற பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களை சாட்சியாக என்ன செய்திருக்கலாம்? விசாரிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர்கள் செய்யல.
அவர்கள் தீமையை தீமையினாலே வெல்லாமல் நன்மையினாலே வெல்ல முயற்சி செய்தார்கள். அப்ப இதுதான் வந்து நாம் செய்ய வேண்டியது. இதன் மூலமாக அவர்களுடைய தலையிலே நாம் அக்கினி தழலை குவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமல்ல. கர்த்தர் நமக்கு பலனளிப்பவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு நம்முடைய சுய முயற்சி ஒரு காலத்திலும் உதவி செய்யாது. நீங்க அப்படி சுய முயற்சி எடுத்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு நாள்லே நீங்கள் தோற்று விடுவீர்கள் அல்லது சோர்ந்து போவீர்கள். சோர்ந்து போயிருவோம். என்னடா இது! நம்ம இத செய்யலாம், அந்த சத்தியத்த நம்ம வந்து கடைபிடிக்கலாம்ன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்றோம். ஆனா முடிய மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? அநேக நேரங்கள்ல வருத்தப்படலாம். ஆனா நாம் செய்ய வேண்டியது முழுவதுமாக தேவனை சார்ந்து கொள்வது. நாம் பரிசுத்த ஆவியை முழுவதுமாக சார்ந்து வாழும் பொழுது, அவர் நமக்கு பலன் அளிப்பவராக இருக்கிறார். அவர் நமக்கு தேவையான வல்லமையை தருபவராக இருக்கிறார். அவர் நமக்கு தேவையான ஆலோசனையை தருபவராக இருக்கிறார். அப்ப அதுதான் முக்கியம். அப்ப ஆண்டவரே, என்னால இந்த காரியத்த செய்ய முடியாது. என்னுடைய மாம்சமோ, என்னுடைய இயற்கை சுபாவமோ, இப்படிப்பட்ட சத்தியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தடைகளாக இருக்கின்றன. என்னால இத தொடர்ச்சியா செய்ய முடியும்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்னை திடப்படுத்துங்கள். நான் தீமையை தீமையினாலே வெல்லாமல், நன்மையினாலே வெல்ல வேண்டும். அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர் நமக்கு உதவி செய்வார். அதுதான் இங்கே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். அப்போ நீ தீமையை தீமையினாலே வெல்லப்படாமல், தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்க முடியும். அப்போ இந்த 7 வசனங்கள் எபிரெயர் 12ல் 5, 6, யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம், 1 பேதுரு 5, 5 இது 2மே வந்து ஒரே காரியத்தை, தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிறார் என்ற காரியத்தை குறித்து சொல்லுகிறது. அதேபோல 1 பேதுரு 4:8, 1 பேதுரு 4:18, 2 பேதுரு 2:22 இவைகள் எல்லாம் நீதிமொழிகளினுடைய அந்த சத்தியத்தை தழுவி சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 6:7 மற்றும் ரோமர் 12:20 இந்த காரியத்திலே அவர் நீதிமொழிகளினுடைய அந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். இப்படி நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய சத்தியங்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே நேரடியாகவும், மறைமுகமாகவும் எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவைகள் பழமொழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமன் எழுதிய நீதிமொழிகள் புஸ்தகம் என்றோ அல்லது நீதிமொழிகள் என்றோ சொல்லப்படவில்லை. ஆனால் நடைமுறைக்கு ஒரு விசுவாசிக்கு நடைமுறை சத்தியங்களை சொல்வதிலே ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த உலகத்திலே ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை புஸ்தகம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகம். சிலர் சொல்லலாம், இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் முக்கியத்துவம் இல்லாதது. இதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அ அ ரொம்ப ஒரு முன்னுக்கு பின் முரணாக, ரொம்ப சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழியாக, புதிராக சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் நம்முடைய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளது? ஞானம் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளது? புத்தி எப்படிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளது? நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது? நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வேண்டிய ஞானத்தை இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இன்னும் அநேக வாக்கியங்கள் இந்த நீதிமொழியினுடைய அடிப்படையிலே உண்டு. மறைமுகமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மத்தேயு 12:25 அல்லது லூக்கா 6:45, ரோமர் 12:20 நாம ஏற்கனவே பார்த்துவிட்டோம். எபேசியர் 4:26 4:26 நாம் பேச்சினுடைய அந்த ஞானத்தை குறித்தும் நாம் அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். இப்படி யாக்கோபினுடைய நிருபம் நாவு அதை குறித்து தனியாகவே அவர் சொல்லக்கூடிய காரியத்தையும் நாம் நீதிமொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த நீதிமொழிகள் புதிய ஏற்பாடு முழுவதும் பரவி காணப்படுகிறது. எனவே நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒன்று. அதிலும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் உள்ள காரியத்தை மனப்பாடமாக செய்து கொள்வது என்பது, வசனத்தை மனப்பாடம் செய்வது என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய இந்த வேத ஆராய்ச்சியை நிறைவு செய்வோம். வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, இந்த அடிப்படையிலே நீங்கள் படிக்கும் பொழுது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த
வாய்ப்பை தந்த சபையாருக்கும், சபையில் உள்ள பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக அங்கிளுக்கும், கணேசன் பிரதருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் கலந்து கொண்டீர்கள். தனிப்பட்ட முறையிலேயும் அ எனக்கு என்னை உற்சாகப்படுத்தினீர்கள். அதற்காக நான் கர்த்தருக்குள் உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இதிலே பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய இந்த வேத ஆராய்ச்சி பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய திருநாமம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. தேங்க் யூ. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. நாங்களும் ரொம்ப அதிகமான பயன்